ஏய், நான் உன்கிட்ட என்னடி சொன்னேன்? அ? என்ன நடந்தாலும் அந்த சடங்கை பண்ண போக கூடாதுன்னு சொன்னேன்ல. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பேச்ச மீறி சடங்க பண்ணிருப்ப? இல்லங்க, அத்தைதான். ஏய், அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா நீ அவங்கள அந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்க. ஆனா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இது ரொம்ப முக்கியமான பூஜை, இத பண்ணா வீட்டை விட்டு போகவே முடியாதுன்னு சொன்னேன்ல. அதை ஏன் கேட்கல? ஏன்னா உனக்கு இந்த வசதியான வாழ்க்கையை விட்டு போக விருப்பம் இல்லை. இங்கேயே இருந்து நான் அணுவா கொல்லணும், அதானே? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், உன் பிளான் எல்லாம் எனக்கு தெரியும். நீ எவ்வளோ பெரிய நடிகை, நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படியே தூக்கம் வந்துச்சு, என் காலில் முள் குத்திக்கிட்டேன். இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு என்னென்னலாம் சிம்பத்தி கிரியேட் பண்ண. எப்பா பாப்பா பாப்பா. ஏய், எங்க இருந்து நீ கத்துக்கிட்ட இந்த நடிப்ப? ஆமா, இந்த பூஜையை எங்க அம்மா உன் அக்காவை தானே பண்ண சொன்னாங்க. அப்புறம் எதுக்காக நீ பண்ண சொல்லு? அது நான் வேணும்னு. ஏய் ஏய், ஏன்டி இப்படி இருக்க? உங்க அக்காவுக்கும் துரோகம் பண்ணிட்டு எனக்கும் துரோகம் பண்ணிட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கணும், அதானே? தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நான் எதையுமே வேணும்னு பண்ணலங்க. ஏய், நீ எதுவும் பேசாத. நீ பேசுறது எல்லாமே பொய். இப்படி பொய்யா பேசி பேசி தானே எங்க அம்மாவை மயக்கி வச்சிருக்க. இப்ப என்னையும் மயக்கி என் வாழ்க்கையும் கெடுக்க பாக்குற. இல்ல, நான் தெரியாம கேக்குறேன், உனக்கு நான் என்னடி பாவம் பண்ண? எதுக்காக என் வாழ்க்கையில வந்து இப்படி தொல்லை கொடுக்குற? அன்னைக்கே கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிருந்தா எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? என் அப்பா என்ன கோபமா பார்க்குறாரு, என் அண்ணன் என்ன குத்தி காட்டி பேசுறான், இந்த குடும்பமே என்ன கேவலமா பார்க்குறாங்க. எல்லாம் உன்னாலதான். நான் என்னங்க? ஏய், வேண்டாம், நீ எதுவும் பேச வேண்டாம். நீ அழறது பேசுறது எல்லாமே நடிப்பு. இதுக்கு மேலேயே நான் உன்னை நம்ப தயாரா இல்லை. நான் செத்தாலும் சாவேனே தவிர உன் கூட மட்டும் நான் வாழவே மாட்டேன்டி.